அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பக்ரீத் வந்து எப்படி போணுச்சுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. பக்ரீத்துக்கு மொதல் நாள் வந்து நைட்டு வந்து மெஹந்திலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச டிசைனை தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜான், அதுக்கப்புறம் வட்டலப்பம் ட்ரெடிஷ்னல் அது செஞ்சாச்சு. இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு வந்து கடையில் தான் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் வெள்ளனுமே வந்துட்டு படுத்தாச்சு. காலையில் தொழுக போகணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் காலையில் ஆயிடுச்சு. கேண்டியை போய் வெளியில் கட்டிவிட்டு நானும் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃபீஸும் எந்திரிச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. அவனையுமே தொழுக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை தான், சிக்கன் குழம்பு வந்து வைக்கணும். அதை வந்து வச்சுட்டேன் காலை டிஃபனுக்காக. அதுக்கப்புறம் போய் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் போல் பிரியாணி தான். பிரியாணி ஒரு பக்கம் தாளிச்சிட்டு சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் இல்லையா, ஃப்ரெண்டுக்கெல்லாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளாட்டியுமே. ஆஃபீஸ் வழக்கம் போல் சின்ன பார்த்தே சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்களும் வேறு என்ன பண்ணுறதுன்னு அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் இந்த ராட்டினம் இதெல்லாம் போட்டிருக்காங்க, பொருட்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே போகலான்னு நான் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஹஃபீஸும் அவங்க அத்தாவும் வந்து அந்த கொலம்பஸ் இதுலலாம் வந்துட்டு போனாங்க. நான் வந்து போகலை, வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இருந்துட்டேன் முடியலாதனால. இங்கே வந்து பெருநாள்னால என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஹஃபீஸ் வந்து கொஞ்சம் தைரியமாக சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கினதுனால அது கொஞ்சம் பயப்பட மாட்டான், தைரியமாகவே இருப்பான். போகிறதுக்கு நாங்கள் அப்படியே எங்கள் கூடயே கூட்டிகிட்டே பழகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சுற்றிட்டு இங்கே சாப்பிட வந்தாச்சு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் இருந்துச்சு, அதில் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹஃபீஸ்க்கு வந்து இந்த ரிமோட் கார் மட்டும் வாங்கி கொடுத்தோம். அது வேணும்ன்ட்டு ஒரே அடம். அதை வாங்கி கொடுத்து அது வந்து அடுத்த நாளைக்கு கூட இருக்காது, அது வேறு விஷயம். கூட ஆசைப்படான்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye friends, thanks for watching.